மக்களுக்காக நான் எது வேணாலும் பண்ணுவேன். ஓகே ஓகே ஆக்ஷன் சார். நீங்கள் ஆக்ஷன் சார் 1 2 சொல்லுங்கள். ராசாத்தி ஏ ராசாத்தி 2 கை 2 சொல்லிருப்பா. ஏ ராசாத்தி கால் வராதுன்னு நினைக்கிறேன். ஓகே போதுமா? ஓகே ஓகே. ஆக்சுவலாக அவர் வந்து ரொம்ப ஷை கேரக்டர் அவர். ஏன்னா பெரிய பெரிய டேலண்டட் ஆளுங்களாம் கொஞ்சம் ஷையாக தான் இருப்பாங்க. அதில் சார் வந்து அண்ட் நான் இவருக்கு ஒரே ஒரு அட்வைஸ் என்ன சொல்லுவேன்னா, அழகாக இருந்தாலே ப்ராப்ளம் தான், கொஞ்சம் கேர்ஃபுல்லுங்க. தேங்க்யூ ஃபார் மை அட்வைஸ். ஓகே. அண்ட் இதை தொடர்ந்து சாரி ஃபார் யுவர் அட்வைஸ். சாரி ஃபார் மை அட்வைஸ். அது மாற்றி சொன்னதுக்காக தான் சொன்னார். ஓகே தேங்க்யூ ஃபார் மை அட்வைஸ். சாரி ஃபார் மை அட்வைஸ். வெரி நைஸ். சூப்பர் இங்கிலீஷ். எஸ். அண்ட் ஆக்சுவலாக இந்த படத்துக்கு வந்து சொன்னால் புரியாதுன்னு பேர் வச்சுக்கலாம். ஆனால் இவர் வந்து லாஸ்ட்டில் ஒரு முக்கியமான ஒரு சுச்சுவேஷனை கூட டான்ஸ் ஆடுற மாதிரி வருது. இவர் இந்த அளவுக்கு திறமையாக இருப்பான்னு ஃபஸ்ட்டே தெரிஞ்சதுன்னா படம் ஃபுல்லாக வச்சுட்டு இணைந்த கைகள் 2 அப்படின்னு பண்ணிடலாம். நம்ம 2 பேர் கை கட்டுங்க அப்படி பண்ணிடலாம். ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா பெரிய பெரிய ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணுவாங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து இவர் வந்து அசால்ட்டாக டான்ஸ் ஆடிட்டார். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அண்ட் இந்த மாதிரி ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணுறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? குட். ஏன்னா சிவா வந்து ஏற்கனவே பல படங்கள் பண்ணியிருக்காரு. திஸ் இஸ் மை ஃபஸ்ட் மூவி. அதே போல் இந்த மூவி தான் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் வரப்போகுது. அதனால் இது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிவன் பை சிவா. தேங்க்யூ ஃபார் தட். என் கூட நடித்தது எப்படி இருக்குங்க? இட்ஸ் எ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. இட்ஸ் எ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் அவங்க 2 பேருமே டான்சர்ஸ் தான். அவர் பரதநாட்டியம்னா நான் என்ன சொல்லலாம், வெஸ்டர்ன். பரதநாட்டியம் ப்ளஸ் வெஸ்டர்ன் இஸ் ஈக்குவல் டு வாட்? சாம் ஆண்டர்சன். தேங்க்யூ. என்னை பொறுத்த வரைக்கும் டான்ஸுன்றது ஒன்று தான். அது வந்து நம்ம எப்படின்னா மாற்றி நம்ம ஃபீல் பண்ணி ஆடலாம். அதில் பரதநாட்டியம் நான் கொஞ்சம் கிளாசிக்கலில் ஸ்ட்ராங்கு, அது எனக்கு தெரியும். ஆனால் சார் வந்து கிளாசிக்கலில் வீக்கு, ஆனால் வெஸ்டர்னில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த படத்தில் நாங்கள் வெஸ்டர்ன் டான்ஸ் ஆட வேண்டியதாக போச்சு. சார் வந்து என்னோட நிறைய ஸ்கோர் பண்ணிட்டார். எஸ், அது உண்மைதான். அவரே சொல்லிட்டார். எனக்கு டான்ஸ் சொல்லிக் கொடுத்த மாஸ்டரே இவர் தான். ஸோ மாஸ்டருக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிக் கொடுத்தது எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் கேட்கணும். இவர் தாங்க மாஸ்டர், நான் மாஸ்டரே கிடையாதுங்க. சரி, நீங்கள் எனக்கு ஒரு டவுட்டு. ஏன்னா அந்த ராசாதி பாட்டு ஒரிஜினல் வந்து ஒரே டேக்கில் ஓகே பண்ணுன்னு சொன்னீங்க. அது எப்படி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்ததா? கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஆனால் இவர் வந்து இந்த மேட்ச் ஃபாலோயிங் ஒன்பது கொஸ்டின் மாதிரி போகுது. ஆமாம், எஸ்ஆர் நோலே இருக்கார். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்லேயே இருக்கார். ஆமாம், அவர் வந்து மெயினாக இந்த காரணம் எப்படி இருந்ததுன்னா, அவர்கிட்ட கேட்டேன் எப்படி உங்களுக்கு திருப்பி மூவி இண்டஸ்ட்ரியில் வரணும்னு ஆசை இருக்கான்ட்டு. நான் என்ன தான் மூவி இண்டஸ்ட்ரி விட்டு வெளியில் போனாலும் சினிமா என்னை அழைக்குது அப்படின்னு சொன்னார். அதனால தான் நான் வந்து இந்த படத்தில் அவர் வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம். இவர் சினிமா வந்து இவர் அழைக்குது. கரெக்டாக சார்? அழைக்கிறதுனால நானும் வந்துட்டேன். கேரக்டர் தான் மெயின் அவரை பொறுத்த வரைக்கும். இப்போ நீங்கள் ஒரு சயின்டிஸ்ட் கேரக்டர் பண்ணீங்கன்னா பண்ணுவீங்களா? நானே ஒரு சயின்டிஸ்ட் தான், அப்புறம் எதுக்கு? அவர் ஆல்ரெடி சயின்டிஸ்ட். அவன் கார் சயின்டிஸ்ட் சார். அவர் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிருக்கு சார். அவர் பெரிய ஃபீச்சர் ஃபிலிம் தான் பண்ணியிருக்காரு அவர். அது ஸ்ட்ரெயிட் பிக்சர். அது தேட்டர்லாம் இல்லை. அந்த நீங்கள் ஹீரோயினோட டச் இருக்கான்னு கேட்குறாங்க. நோ டச். படத்துல நோ டச், இதுலேயும் நோ டச். நோ டச் ஆக்டர் இவர். என்னோட பேர் வந்து இந்த படத்தில், அந்த படத்தில் என்னோட படத்துலையா 2 பேர் இருப்பாங்களே, 2 ஹீரோயின்ஸ். சொல்லுங்க. இந்த படத்தில் நான் இப்போ தான் இந்த படத்தில் இவர் சீஃப் கெஸ்ட்டாக வர்றாரு. இவர் அந்தளவுக்கு டைம் பிஸி ஷெட்யூல் இருந்ததுனால நாங்கள் அந்தளவுக்கு போகல. பட் நெக்ஸ்ட் எதனா ஒரு படம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா அவருக்கு பிடிச்ச மாதிரி ஐஸ்வர்யா ராயோ இல்லைனா வந்து படுகோன், தீபிகா படுகோன். ஓகே தானே? ஓகே. அங்கே இப்போ சரி பாருங்க, லைட்டாக சந்தோஷமாறாரு நம்ம. ஐயோ வதன்ட்டாரு. இல்லை, என்னால் நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு மேட்ச் பண்ணணும்னு பார்த்தேன், ஆனால் முடியல. சாரோட லெவல் வந்து எங்கேயும் இருக்குது, அவரோட லெவல் எங்கேயும் இருக்குது. அவருக்கு நம்மளால் அது பண்ண முடியாது. ஏன்னா அவர் வந்து கிஃப்டடாக இருக்கார். நம்ம அதை வந்து நம்ம பார்த்து செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனால் அவருக்கு நேச்சுரலாக வருது. லெவல் எங்கேயோ எல்லாம் இங்கேயே தான் இருக்குது. இவர் சொல்கிற அது அவரோட ஹம்பிள் ஹியூமனிட்டியை காட்டுது. பட் அது கிடையாது. அவரோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, அவர் வந்து எது பண்ணாலும் ஸ்ட்ராங்காக தைரியமாக பண்ணுறாரு. அதாவது நம்ம கருத்தை தான்டா அப்படின்ற மாதிரி அவர் மனசுக்குள்ளே ஒரு ஹீரோயிசம் இருக்குது. ரியல் லைஃப் ஹீரோவாக இருக்கார். அதுதான் அவருடைய ப்ளஸ் பாயிண்ட்டு. அண்ட் செகண்ட் முக்கியமான பாயிண்ட்னா, எந்த டைலாக் கொடுத்தாலும் கரெக்டாக சொல்லிடுவார். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் அவரை பொறுத்த வரைக்கும். என்னோட ப்ளஸ் பாயிண்ட் டான்ஸ். என்னோட ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தா முதல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட். பிகாஸ் பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே இவரை ஒரு தூதுவராக தான் பயன்படுத்தியிருக்கிறேன். அதனால் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதனால் இவரை பற்றி கமெண்ட் சொல்கிறக்கு அவசியமே கிடையாது. ப்ளஸ் பாயிண்ட் எதுனா இருக்கு? ப்ளஸ் பாயிண்ட்னா வெரி குட் ஹெல்ப்பர். தட்ஸ் ஆல்.
எல்லா விஷயத்தையும் ஒன்றும் இல்லை, இந்த டேரக்டர் நம்பர் கேட்பாரு, குத்தனுப்புவேன், திருப்பி ஃபோன் பண்ணி அடுத்த ஒரு மாதம் கழிச்சு அந்த டேரக்டர் கொடுங்கன்னு சொல்லுவாரு. ஒரு ஜஸ்டைல் மாதிரி நான் யூஸ் அப்படி பண்ணி கிடையாது. எனக்கு என்னென்ன தோணுதோ உடனே கால் ஃபார் சிவா, உடனே கால் போட்டேன்னா உடனே சொல்லுவார், நான் கூப்பிட்றேன், நான் சொல்கிறேன், தட்ஸ் ஆல், உடனே அவர் கொடுத்துருவார். இல்லை, எனக்கும் கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, வாழ்க்கையில் வந்து எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறது இல்லை. அண்ட் முக்கியமாக வந்து லண்டன்லேருந்து நிறைய கேர்ள்ஸ் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஸோ நல்லா சாப்பிட்லன்னு சொல்லிட்டு நிறைய அமெரிக்கா, லண்டன், ஜெர்மனி அங்கே இருக்க என்னுடைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸ்லாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு எனக்கு. நீங்கள் யாரும் என்னை கோச்சிக்க வேண்டாம், நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை செய்யுங்க. ஸோ இட்ஸ் பார்ட் ஆஃப் லைஃப். சாரி, மன்னிச்சிருங்க. உங்களுக்கு நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸ்லாம் இருக்காங்களா, இல்லைனா நீங்கள் யாருன்னா கேர்ள்ஸுக்கு ஃபேனாக இருக்கீங்களா? இல்லை எனக்கு யாருக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. நோ டச்சிங் ஆக்டர் நீங்கள்? நோ டச்சிங் ஆக்டர். அவர் டச் பண்ணுறது ஒன்று பிரேக்ஃபாஸ்ட்டில் டிஃபன், லஞ்சில் சாப்பாடு, நைட்டில் டின்னர். அந்த நைட்டில் டின்னர் நீங்களே சொல்லிடுங்க. அப்படி இது நைட்டில் டின்னர், தட்ஸ் அது ரொம்ப மறுபடியுமா? ஆமாம், நைட்டில் டின்னர் மட்டுமே. அது மட்டும் தான் டச் பண்ணது. ஓகே. ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பிரியாணி மட்டும். பிரியாணி மட்டும் இல்லை ஃபியூச்சர் ஃபிலிம் வெங்கட் பிரபு சார் படம், அவ்வளோதான். சார், இப்போது நிறைய ஆக்டர்ஸ் ரொம்ப பாப்புலர்ஸ் ஆகிட்டனாலே பாலிடிக்ஸ் வராங்க. நீங்கள் இது மாதிரி அழைப்பு எதுனா வந்திருக்கா? இது மாதிரி ஃப்யூச்சரில் பாலிடிக்ஸ் போடணுன்னு ஒரு ஐடியா இருக்கா? ஒரு 2 லைனில் சொல்லுங்கள் பார்ப்போம். இதில் இல்லை, பாலிடிக்ஸ் எனக்கு பிடிக்காது, சுத்தமாக பிடிக்காது. 2 லைனில் ரொம்ப அழகாக சொன்னார். அண்ட் இது தொடர்ந்து நெக்ஸ்ட்டு அவர்கிட்ட நம்ம கேட்க போகிற கேள்வி, ஒரு சப்ஜெக்டை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் முக்கியமாக நீங்கள் எதை பார்க்குறீங்க? இப்போ நீங்கள் யாருக்கு யாரோ ஸ்டெப்னி அந்த படம் பண்ணீங்க, அதில் நீங்கள் வந்து ஒரு கதையில் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் என்ன ஒரு படத்தில்? ஃபஸ்ட்டு நல்ல ஸ்டோரி இருக்குன்னு, அதே போல் காமெடி பார்ப்பேன். நான் காமெடி டெஃபினட்டாக பார்ப்பேன். ஆனால் நீங்கள் ரொம்ப சீரியஸாக பண்ணியிருக்கீங்களே அந்த படம். ஏன்னா அது வந்து டைரக்டர் வந்து கேட்டதுனால நான் சீரியஸாக பண்ணியிருக்கேன். பிகாஸ் 2 பொண்ணையும் நான் டாவடிச்சு ஏமாற்றும் போது தெரிஞ்சு போயிடும். அப்படிங்கும்போது சிரிச்சுக்கிட்டு இருக்க முடியாது, தலை குமிஞ்சு நிற்கணும். அதனால் அது வந்து அந்த சீரியஸ்னஸ் இருக்கும். தட்ஸ் ஆல். அதை நீங்கள் சீரியஸாக பண்ணதுனால தான் எங்கள் எல்லாருக்கும் அந்தளவுக்கு ரொம்ப காமெடியாக இருந்தது. அண்ட் அதுக்கும் மேலே இவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஒரு விஷயம் நம்ம சொன்னோன்னு வச்சுங்களேன், அதில் ரொம்ப தெளிவாக இருக்கார். அண்ட் அதுதான் அவருடைய பெரிய அட்வான்டேஜ். இந்த படத்தில் கூட ஒரு டைலாக் இருக்குது, அது சீரியஸாக அவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் எதுக்காக இந்த ஷோக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்போம் நாங்கள். அதுக்கு அவர் சொன்ன பதில் பார்த்தீங்கன்னா தேட்டரில் டிஃப்ரெண்டாக கிளாப்ஸ் வரும். இங்கே சொல்லாமா? இங்கே சஸ்பென்ஸில் இருங்க, இல்லைனா சொல்லுங்கள். அது எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லுங்கள். அது எனக்கு ஞாபகம் இல்லை, தேட்டரில் பார்த்துக்குங்க. ஓகே, தேட்டரில் பார்த்துங்கன்னு சொல்லியிருக்கலாம், அதை ஞாபகம் இல்லைன்னு சொல்லியிருக்க வேண்டாம். இட்ஸ் ஓகே. அண்ட் உங்கள் படத்தில் வந்து இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் வந்து உங்களுடைய டைலாக்ஸ். அது வந்து ஒவ்வொன்றும் மக்களை போய் சேர்ற மாதிரி நீங்கள் எழுதிருக்கீங்க, பண்ணியிருக்கீங்க. அதுக்கு நிறைய உங்கள் இன்புட்ஸ் இருந்திருக்கா அதில் படத்தில்? என்னோடய இன்புட்ஸ் எதுவுமே கிடையாது, எல்லாமே எங்கள் டைரக்டர் சார் தான். டைரக்டர் சார் தான். ஓகே ஓகே. நீங்கள் ஸ்பெஷலாக எதனா டயட்டில் இருக்கீங்களா? ஏன்னா ஃபிட்னஸ் பயங்கரமாக இருக்குது. நான் லாஸ்ட் டைம் உங்களை பார்க்கும்போது சரி, இனி ஜிம், அதுக்காக நீங்கள் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு எதனா அது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? இப்போ வர ஆர்டிஸ்ட்டுக்கு, இப்போ ஐ வாண்ட் டு பிகம் அன் ஆக்டர் அப்படின்றவங்களுக்கு வந்து நீங்கள் அது மாதிரி எதனா சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆக்டர் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் டயட் கண்ட்ரோல் கண்டிப்பாக வேணும். டயட் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, அது ஒன்று போதும். அது சார். சார், நீங்கள் என்ன மாதிரி டயட்டில் இருக்கீங்க சார்? நமக்கு டயட்டே கிடையாது, எதுனாலும் உள்ள தள்ளுவோம். அப்போ நீ அவங்களுக்கு சொன்ன நீ ஓகே, நோ ப்ராப்ளம், பார்க்குறவங்களுக்கு சொல்லியிருக்காரு. அப்படி கிடையாது, ஏன்னா அவங்க ஏன் சொல்லி தானே சொல்கிறேன். அதனால ஒரு அக்கறை அவங்களுக்கு இருக்கு, இவருக்கு கிடையாது. ஆக்சுவலாக ஒரு பிளெஸிங்ஸ் தான் சார். அது ஒரு பிளெஸிங்ஸாக தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு சொல்கிறது வார்த்தைகள் இல்லை. பட் இதில் அவர் பார்த்தீங்களா, அவர் ஹம்பிளாக சொல்கிறது. யூடியூப்பில் என்னோடய வீடியோ எதுனா 10 லட்சம் தாண்டி இருக்கா, 20 லட்சம் தாண்டி இருக்கா, சார் தாண்டி இருக்காரு. ஸோ அப்போ யார் பெரிய ஆர்டிஸ்ட்டு? சார் தான் பெரிய ஆர்டிஸ்ட். நம்ம ஆடியன்ஸு லோக்கல் ஆடியன்ஸாக இருந்தாலும் இவருக்கு இன்டர்நேஷ்னல் ஆடியன்ஸ். கரெக்டாக சார்? இருக்கலாம், நான் ஒன்றும் பார்த்ததில்ல. இருக்கலாம். நீங்கள் அவங்கள பார்த்தது இல்லையா? ஏன்னா ஃபேஸ்புக் பார்க்கலன்னு சொல்ல வரேன். என்னது? ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி அதெல்லாம் ஒன்றும் பார்க்கலன்னு சொல்கிறேன். தட்ஸ் ஆல். ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி பார்க்கலையா? சொல்லவே இல்லை, ஃபேஸ்புக்கில் தான் பல லட்சம் ஆடியன்ஸ் இருக்குதுன்ட்டு. நான் அதை ஒன்றும் வியூ பண்ணலேன்னு அர்த்தம். தட்ஸ் ஆல். அவர் இன்னும் அவர் ரசிகர்களை பார்க்கலன்னு சொல்கிறாரு. இதுலேருந்தே அவர் தெரியுது அவர் எங்கே இருக்காரு அப்படின்ட்டு. வீட்டில் இருக்குன்னு அர்த்தம். எங்கே இருக்காரு? வீட்டில் இருக்கு சொல்லுங்கள். வீட்டில் இருக்குன்னு அர்த்தம். வீட்டில் இருக்குன்னு அர்த்தம்.
நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்கு. அதுக்கு சிரிக்காம சொல்லுங்க. வீட்டில் இருக்குன்னு அர்த்தம். வீட்டில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ டெஃபினட்டாக இதுலேருந்தே தெரியும் இந்த படத்தில் நாங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணியிருக்கோன்ட்டு. அதை உங்களுக்கு டெஃபினட்டாக சொன்னால் புரியாது. நீங்கள் தேட்டரில் வந்து பாருங்கள். டிசம்பர் ரிலீஸ் ஆகும் இந்த படம். அந்த டான்ஸ் ஸ்டெப்ஸ் எதனா அது டவுட்டாக இருந்ததுன்னா வெஸ்டர்னில் டிஸ்கோவில் அதுக்கு நீங்கள் அணுக வேண்டிய ஒரே ஆள் த மேன் 00 நம்பர் சொல்லுங்க. சாம் ஆண்டர்சன். நம்பர் சொல்லுங்கள். 00 001 230 அவ்வளோதான். ஸ்மால் நம்பர். ஸ்மால் நம்பர்ஸ். தேங்க்யூ மேம்.